குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். குன்றத்தில் குமரனுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. முருகனை வழிபடுவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளதால் திருப்பரங்குன்றமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முருகனை தரிசிப்பதற்கு எப்பயிலிருந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்க? என்னென்ன சிறப்பு முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று அதிகாலை 5:30 மணிக்கு ராஜகோபுரம் மேலே உள்ள 7 கலசங்களில் புனித நீரானது ஊற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சன்னதி தெரு உள்ளிட்ட 4 மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் நின்று இந்த தரிசனத்தை செய்தனர். இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட இந்து அறநிலைத்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலைத்துறை சார்பாக 2,37,00,000 மதிப்பீட்டில் இந்த திருப்பணிகளுக்கான 21 திருப்பணிகளுக்கான இந்த பணிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த பக்தர்களுக்கான வசதிகளுக்கேற்ப பல்வேறு ஏற்பாடுகள், குடிநீர் மற்றும் கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நமது ஒளிபர காட்சியை பார்க்க முடிகிறது. பக்தர்கள் சன்னதி தெரு பகுதிகளில் கூட்டமாக இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளனர். தற்போது அந்த பகுதியில் ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும் சம்பவம் நடைபெற்றுள்ளது. கூட்ட நெரிசலில் பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்வதற்கான உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியானது இன்று காலை நடைபெற்று அந்த சன்னதி தெரு பகுதியில் இருக்கும் பக்தர்களுக்கு ட்ரோன் மூலமாக இந்த புனித நீர் ஊற்றும் நிகழ்வானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக உள்ளே சென்று வருகின்றனர். அதற்காக அந்த பகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வரிசையாக இந்த சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த கருவறை பூஜையின் சீரமைக்கும் பணியின் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் இந்த பணிகள் இந்த உள்ளே கருவறை பூஜையானது மூடப்பட்டிருந்தது. தொடர்ந்து தற்போது 95 நாட்களுக்கு பிறகு இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த பக்தர்கள் அலைக்கடலென உள்ளே செல்லும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி முடிவடைந்த உடனே இந்த 7 யாக பூஜையானது தற்போது கோயில் உள்ளே கருவறையில் நடைபெற்று வருகிறது. இது முடிந்த பின்பு சாமி தரிசனமாக செய்வதற்காக உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என ஏற்கனவே இந்து அறநிலைத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி முடிந்தவுடனே பக்தர்கள் கோவிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தற்போது இந்த போலீசார் போடப்பட்டுள்ள இந்த பேரிகேடுகளை தள்ளிவிட்டு உள்ளே சாமி தரிசனம் செய்வதற்காக செல்லக்கூடிய காட்சிகளில் நம்மளால் நேரடியாக ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்பட்டியல் நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி காலையில் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்த நிலையில் இது குறித்து நம்ம இடையே இந்த பார்த்த பொதுமக்கள் நம்மளே இருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த சாமி தரிசனம் பார்த்தாங்க, கும்பாபிஷேகம் எந்த மாதிரி இருந்துச்சு, அதை பத்தி நம்ம கேட்போம். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு, ஏற்பாடுகள் எப்படி பண்ணிருக்காங்க, அதை பத்தி? இந்த கும்பாபிஷேகம் இதெல்லாம் நாங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து வர்றோம். சரியான கூட்டமாக இருக்குது. கோயில் 10 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருக்கு. ஏற்பாடுலாம் எப்படி பண்ணிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. சாமி தரிசனம் உள்ள போய் பாத்தீங்களா, அதை பத்தி? சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உள்ள விடலை, கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணலை. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்பாடெல்லாம் போலீஸ் அங்கங்கே இருக்கிறதுனால ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்கும். பைக் நிப்பாட்டுறதுக்கெல்லாம் நிறையா போலீஸ் போட்டு நிறையா நிப்பாட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ இரவு எத்தனை மணிக்கு வந்தீங்க எங்கள் உடம்புக்கு பார்க்குறக்காண்டி, அதை பற்றி சொல்லுங்க. எத்தனை பேர் வந்தீங்க, எங்கள் கூட்டம்லாம் எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நாங்கள் எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஆத்திப்பட்டின்ற ஒரு கிராமத்துலேருந்து வர்றோம். 4 மணிக்கு வந்தோம். நானும் அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா எல்லாம் சேர்ந்து வந்தோம். பைக்கில் தான் வந்தோம். இங்கே வர்றதுக்கு தொடர்ச்சியாக பார்க்கல. இன்னொரு பக்தர் இருக்காரு. நீங்க எங்க இருந்து வரீங்க, சாமி குடமுழுக்கு பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு, ஏற்பாடுலாம் எப்படி பண்ணிருக்காங்க, அதை பற்றி? நாங்கள் இங்கே லோக்கல் திருப்பரங்குன்றம் தான். இங்கே நாங்கள் ஒரு 3:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். நல்லா ஒரு சரியான க்ரௌடு எங்களால் பார்க்க முடிஞ்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. முன்னாடி இந்த 13 வருஷம் நடத்த கும்பாபிஷேகம் நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு, கூட்டம்லாம் எப்படி வந்திருக்காங்க, நிர்வாகம்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதை பத்தி? இல்லை, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறது. இதுக்காகவே நான் ஸ்பெஷலாக இங்கே பார்க்க வந்திருக்கேன். நான் கூட்டம் எனக்கு தெரிஞ்சு இது 12 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது. பாதுகாப்புலாம் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏற்பாடு எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு, அதை பற்றி? இல்லை, போலீஸ் பாதுகாப்புலாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லாவே எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க போலீஸ் சைடில் இருந்து.
குறிப்பா நம்மளே பார்க்கலாம் 13 வருடங்களுக்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் 4 மாசி வீதிகளிலுமே கூடியிருந்து தற்போது சாமி தரிசனம் செய்வதற்காக உள்ளே சென்றுள்ளனர். ஏப்ரல் மாதம் இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சிக்காக கருவறை மூடப்பட்டு தற்போது அந்த சிலையை செய்து அத்திமரத்தில் செய்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த நிலையில் தற்போது இன்று காலை கும்பாபிஷேக நிகழ்ச்சி முடிந்தவுடன் கருவறையில் அந்த யாகக்கால பூஜையானது நடைபெற்று முடிந்தவுடன் இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அலைக்கடல் என தற்போது இந்த சன்னதி தெருவில் சென்று நம்மளது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்போது 95 நாட்களுக்கு பிறகு இந்த சாமி தரிசனமானது கருவறையில் பார்ப்பதற்காக பக்தர்கள் தற்போது தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகளை காவல்துறை சார்பாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு எந்த குற்ற சம்பவம் நடக்காத வண்ணம் சிசிடிவி உள்ளிட்டவைகள் எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விக்னேஷ், மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகிறதை காட்சியின் மூலமாகவே காண முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுபாஷ். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை